வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பலாப்பழம் அடை செய்ய போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதை நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இன்ஸ்பயர் ஆன மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பலாப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பூர்ணம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சொலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பலாப்பழம் பீஸ் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன், சீக்கிரமாக வெந்துருன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு அரை கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வேக வேக வந்து பழத்துலேருந்து தண்ணி விடும். அதுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் லிட்டை மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். 4 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி போட்டோம். ஸோ அதனால் டக்குன்னு வெந்துடும். இப்போது இந்த கரண்டி வச்சு இதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து அந்த கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக மேஷ் பண்ணாலே நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடும். இப்போது இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை பொடி ஆட் பண்ணுறேன். இது வந்து ரிஃபைன் பண்ண ஜாக்ரி பவுடர், அதனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெள்ளை கட்டிகள் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து காய்ச்சி வடிகட்டிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை குக் பண்ணால் போதும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும். கொஞ்சம் வந்து அந்த பூரணம் மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா வந்து இது சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது சுட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு சாஃப்டான தோ வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். சுட தண்ணி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ வந்து சுட தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம ஸ்பூனாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை தனியாக வச்சுட்டு அப்புறமா திரும்ப எடுத்து கையால் நம்ம ஒரு நல்லா வந்து அதை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து ஒரு சாஃப்டான ஒரு தோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலை எடுத்து நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம வந்து அடை வந்து தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸாக அந்த தோ எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக தட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்பப்போ தண்ணியும் தொட்டுக்கோங்க கையில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி வாழை இலை ஃபுல்லாக வர மாதிரி நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கையால் பொறுமையாக அப்பப்போ தண்ணி தொட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூரணம், அதை வந்து உள்ளே வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம். இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் நல்ல தின் லேயர், அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்குறது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி வழித்து எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டு லைட்டாக மேலோடு வந்து நீங்கள் வழிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையும் வந்து வழித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாவு பவுல்லே போட்டுடலாம். ஸோ கார்னர்லாம் இருக்கக்கூடாது, அதை தொடச்சிருங்க. இப்போது இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மட்டும் இந்த ஃபில்லிங் உள்ளே வைங்க, நிறையா வைக்காதீங்க. ஏன்னா இந்த வந்து மெலிசாக பண்ணுறோம் இல்லையா, நிறையா வச்சோன்னா வந்து அது வெளியில் வந்துடும். ஸோ வந்து கொஞ்சமாக வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நடுவில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னர்லாம் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து அது ஒட்டிக்கும். இப்போது இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அடியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மேலே வந்து நம்ம இடியாப்பழம் செய்யறதுக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த தட்டை வச்சுக்கலாம். வந்து இது கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். வந்து லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அடை, அது வந்து இது மேலே வச்சு குக் பண்ணலாம். ஸோ இந்த தட்டில் வந்து என்னால் வந்து 2 அடை தான் வைக்க முடியுது. ஸோ அது மட்டும் நான் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுறேன். இப்போது அடைய வச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வாழையில வந்து லைட்டாக கலர் மாறி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இது வந்து குக் பண்ண உடனே நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மாவு வந்து சில நேரத்தில் அதோட ஒட்டிட்டு வந்துடும் இலையோட. ஸோ அது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து பார்க்கலாம்.
பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் அடை வந்து இதில் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி 2 அடையை வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையானது எத்தனை அடையோ அதேமாதிரி தட்டி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அடை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அழகாக பிரிக்க வருது. அந்த வாழை இலையில் ஒரு கோடாக இருக்கும் இல்லையா, அது தெரியுது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தின்னாக வந்து அவுட்டர் லேயர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து அது சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இலையோடவே ஒரு குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன பைட் மாதிரி கூட திறந்து வச்சு சாப்பிட்டுடலாம். ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.